வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப முக்கியமாக இவங்க 2 பேர் மேடை ஏறினதுனால வேற 2 பேர் ஒன்றாகிறதுக்கு ஒரு வழி பிறந்திருக்கோன்னு தோணுது. அன்புமணி ராமதாஸுக்குமாக இனிமேல் சண்டை தீந்துருமா? ஏன்னா இவங்க 2 பேரால் தானே சண்டை இருந்துச்சு. ஆமாம், இங்கே போய் சேர்றேன் அங்கே போய் சேர்றேன்னு இப்போ தீந்துரும். அமைதியார் அப்படி யார் அன்புமணி. இனி ராமதாஸ்கிட்ட போய் தான் நீங்கள் பேசணுன்ற ஒரு நிலை வந்துடும். வந்தவுடனே அதிமுகவோட பேரம் பேசுவாங்க சீட்டுக்கு, பாஜகவை தாண்டி. அதுதான் போன எலெக்ஷன்லேயே ராமதாஸ் சிவி சண்முகத்திட்ட பேசி வச்சுருந்தாருல்ல. அதில் ஆமாம், அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த காசு இதில் கழிச்சு அதுதான் அவருக்கு என்ன கோவம்னா, எம்பி எலெக்ஷனுக்கு காசு வாங்கிட்டார் அவர். அதிமுகவோட கூட்டணி சிவி சண்முகம் போய் பெட்டியை கொடுத்துட்டு வந்துட்டார். காலைங்க தூங்கி எழுந்திருக்கும் போது பெல் அடித்து அண்ணாமலை காரில் கதற தூக்கி போட்டு மகனோட சதி அது சேர்ந்து தூக்கிட்டு போகிறப்ப உள்ளே என்னை விட்டு இறக்கி விட்டுன்னு கத்திட்டு தான் போயிருக்காரு. அப்புறம் மோடியை பார்த்தோன்னே சைலண்ட் ஆகிட்டார். சரின்னு அப்புறம் அங்கே ஒரு பேமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லி அப்புறம் சிவி சண்முகத்தில் ஃபோன் பண்ணி இல்லை காசை கொடுங்கன்னு, எப்படி வாங்கின காசை கொடுத்து எங்களுக்கு பழக்கமே கிடையாது, வர எம்எல்ஏ எலெக்ஷனில் நம்ம அதை கழிச்சுக்குவோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எம்எல்ஏ எலெக்ஷனில் கழிச்சுடுவாங்க அந்த அமௌண்ட்டை. இன்னும் கொஞ்சம் கேட்பார், ஏன்னா அப்போ கொடுத்ததுங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த காசு இது ஒன்றா, வட்டிக்கு விட்டுருந்தா கூட இவ்வளோ ஆயிருக்கா கூட போட்டு வச்சுருந்தா கூட ஏறி இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, ஏங்க காசு உங்கள்கிட்ட தானே இருந்துச்சு, இப்போ எக்ஸ்ட்ரா காசு எங்கிட்டே கேட்குறீங்க அப்படின்னு. அது ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. இல்லை, ஆனாலும் பதவி இறக்குனதுங்கிறது அன்புமணிக்கு கௌரவ குறைச்சல் தானே. அவங்க சௌமியாலாம் அப்படி தானே பார்ப்பாங்க. அவர் பதவி எப்படிங்கிறதுங்க, பதவி பிடுங்கினது அது பிரச்சனை அப்பாவுக்கு மகனுக்குள்ள பிரச்சனை தொடங்கிருச்சு. அது எல்லாமே சௌமியானால தான் வந்திருக்கு. சௌமியா என்னை பிஜேபியில் சேர்த்து விடுங்கன்னா, அன்றைக்கி சேர்த்து விட்டுருந்தாங்கன்னா என்ன பிஜேபி மாநில தலைவராக இருக்கும். அதே அந்த குடும்ப செயலை ஒரு பெண்ணை சுதந்திரமாக செயல்பட விடலை. அந்த கடுப்பில் தான் அப்பா மகனே அதை உடச்சி விட்டுருச்சு. ஏன்னா பிஜேபியில் கொண்டு சேர்த்துருந்தானே அதுக்கு தான் ஹிந்திலாம் படித்து வச்சுருக்கேன். போய் டியூஷன் எடுத்து ஏக் கவமே ஏக் கிசான்லாம் படித்து முடிச்சுட்டு அதை ட்ரையலும் பார்த்துருச்சு பிரச்சாரத்தில். தருமபுரி ஹிந்தியில் படிச்சு தருமபுரியில் போய் எதுக்கு இது ஹிந்தியில் பிரச்சாரம் பண்ணி. நிர்மலா சீதாராமன் ஒசூரில் தெலுங்கில் பண்ண மாதிரி அதில் பண்ணாலும் பரவாயில்ல. ஆமாம், கன்னடத்துக்காரங்கிட்ட போய் தெலுங்கில் பண்ணுறது, தெலுங்குக்காரங்கிட்ட போய் ஹிந்தியில் பிரச்சாரம் பண்ணுறதுன்னு நீங்கள் பண்ணுற கூத்து தாங்க முடியல. ஸோ அதனால் அந்தம்மா என்ன பண்ணிச்சு, புருஷனையும் மாமனாரையும் உடச்சி விட்டுருச்சு. இப்போ திருப்பி எல்லாம் சேர்ந்து அதிமுக கூட்டணியில் இருப்பாங்க. இப்போ அந்த 2 எம்பி இருக்குல்ல, அந்த 2 எம்பியில் ஒன்று கேட்பார், அது வேற ஆளுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டுருக்காது. இப்போ பெண்டிங் வச்சுருக்காங்க. வேறு 2 பேருக்கு அது ஒதுக்கப்பட போகிறாங்க. அதை யார் முடிவு பண்ணுவோம்? என்டிஏவா முடிவு பண்ணுமா, அதிமுக முடிவு பண்ணாது. பாஜக சொல்லி அந்த 2 பேருக்கு கொடுப்பாங்க. அவர்கள் ஏற்கனவே இங்கே இருந்தவங்க தான். அதை நான் சொல்கிறேன், அவங்களுக்கு யாருக்கு கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ வேறு 2 பேருக்கு கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணி ஒதுக்கி வச்சுருக்காங்க. கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது. அவங்க 2 பேருக்கு தான் அதை கொடுக்க போகிறாங்க. அதாவது அதிமுக யாரை எம்பி அனுப்பணும் ராஜ்யசபாங்கிறதையும் டெல்லி முடிவு பண்ணும். ஆனால் அவங்க 2 பேரும் அதிமுகக்காரவங்கள தான் இருப்பாங்க, அதிமுகக்குள்ளே இருந்தே. ஆமாம், இருக்கே சார். அது இருக்குது. அது நீங்கள் விரைவில் அறிவிப்பாங்க. இப்போ இன்றைக்கி பல விதமான பேட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாஜக ஆஃபீஸ்லேயே நயினார் உள்ளே போகும்போது அந்த வாசப்படியை தொட்டு கண்ணில் ஒத்திட்டு உள்ளே போனது அப்படிங்கிறது முறையாக போகிறாரு. ஃபஸ்ட்டு டே போகும்போது எல்லாமே பில்டப் பீலா அல்வா தான், எல்லாமே அதுதான். அது நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அதில் பயபக்தியோடு இருக்காங்க. ஏன்னா பதவி கொடுக்க போகிறோன்னு முதல் நாள் நைட்டே சொல்லிட்டாங்க. ஒரு பேப்பரில் மட்டும் எழுதி துண்டு சீட்டை கொடுத்துட்டு போயிருங்க, நான் கொடுத்துறேன்டார் அமித்ஷா. அப்போ என்னை எதிர்த்து யாரும் போட்டிட்டான்னு. தம்பி, உங்களை எதிர்த்து யாரும் தம்பி போட்டி? இல்லை, எனக்கு என்னமோ அந்த தமிழிசை மேலே சந்தேகமாக இருக்குது. கடைசி நேரத்தில் ஏதாவது பேப்பரில் எழுதி கொடுத்துச்சுனான்னு. அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு கட்சியை விட்டே தூக்கிடுவோம், கவலைப்படாதீங்க. அதுக்கு தெரியும், சொல்லிட்டோம், அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ கூட மீட்டிங் கூட வரக்கூடாதுன்ட்டாங்க. கிராண்டு பக்கம் பார்த்தேன், ஐடிசி கிராண்டு பக்கம் ஒரு 4-5 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். வீட்டில் துக்க நிகழ்வு போய் நான் பார்த்துட்டு வந்தேன், அதோட அவ்வளோதான், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஒரு 4 பேர்கிட்ட சொல்லியிருக்காரு. யாராவது என்னை பார்க்க வரேன், இங்கே வரேன், மேடைக்கு வரேன், வரவேற்கிறேன்னு வந்தீங்க, ப்ரெஸ் மீட்டில் கீழே உட்காடுறேன், சைடில் உட்காடுறேன், வந்தீங்கன்னா அப்புறம் அசிங்கப்பட்டுருவீங்கன்னு சொல்லி தான் யாருமே போலையே. அட்லீஸ்ட் மத்திய இணையமைச்சர் எல்முருகனே பக்கத்தில் உட்கார. இல்லை, எல்முருகன் மத்தியானத்துக்கு எல்முருகன் குழம்பி போய் போயிட்டாப்லையா, கொண்டு வந்து நயினார் டிராப் பண்ணுறதுக்கு வந்து இறங்கிட்டு முன்னாள் தலைவர், அவருக்கு அடுத்த தலைவர், இன்னாள் தலைவர், நாளைய தலைவர், முன்னாள் இன்னாள் நாளை வருங்கால, இந்த 3 பேருக்குமே ஆகாது. அடியோட ஒழிக்க பார்த்தவர் அண்ணாமலை. இப்போ நயினார் நாகரன் வந்ததுக்கப்புறம் அண்ணாமலைக்கு என்னென்ன வேலை காட்டுறாப்புலன்னு பாருங்கள். அதை சேஃப்டி பண்ணுறதுக்கு தான் அண்ணாமலைக்கு ஒரு பதவியை கொடுத்து சேஃப்டி பண்ணிடுவாங்க. ஏன்னா எப்படி டேக்டிக்கலாக சொன்னாங்கன்னா, நயினார் நாகேந்திரனோட பெயரை
அண்ணாமலை, எல்முருகன், எச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, வானதி எல்லாம் சேர்ந்து முன்மொழிகிறாங்க அப்படின்னு முன்மொழிகிறாங்கன்னு சொல்லி சொன்னது யார்? அமித்ஷா. சொல்லியிருக்காரு, நீங்கள் எல்லாம் வந்துடணும், கையெழுத்தை போட்டு தம்பி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது, யாரும் இங்கே பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கையெழுத்து ஒரு பேப்பர், வெள்ளை பேப்பரில் வாங்கிட்டு அனுப்பி விட்டாங்க. அதுதான் நாமினேஷன் பேப்பர். என்ன நாமினேஷன் பேப்பர்? என்ன பிரிண்ட் அடிச்சா வச்சுருக்காங்க? ஒரு ஆள் நாமினேஷன் பண்ணுறதுக்கு எதுக்கு பேப்பரு? கேட்டிருப்பாரு, இந்த கடையில் போய் ஒரு 50 காசுக்கு பேப்பர் வாங்கிட்டு ரூல்டு பேப்பர் வாங்கிட்டு சொல்லி வாங்கி எழுதிக்கூடிய வேறு நாமினேஷன் பேப்பர்னு எழுதி கொடுத்துருக்காரு. என் பெயர் நயினார் நாகேந்திரன், வயது இது இருக்குது, நான் வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக போட்டியிட விருப்பமனு என்னை பரிந்துரைக்கிறவர்கள் பெயர் அப்படின்ட்டு ஒரு இந்த ஸ்டாம்ப் இருக்குல்ல, கோர்ட்டு ஃபீஸ் ஸ்டாம்ப் மாதிரி இருக்குது, அதை எடுத்து ஆக்கில் தடையை ஒட்டி கையெழுத்தை போட்டு கொடுக்குறேன், கோடு போட்ட பேப்பரில். இதுதான் அங்கே நாமினேஷன் பேப்பர். காட்ட சொல்லுங்கள் நாமினேஷன் பேப்பரை பிரிண்ட் பண்ணி வச்சுருந்ததை. ஒன்றுமே கிடையாது. நேற்று நைட்டு போன முடிவு. ஜனநாயக இறுதியில் தேர்ந்தெடுக்கிறாங்களா? ₹1 பேப்பரை வாங்கி அண்ணாச்சி கடையில் நாக்கில் தடவை ஒரு ஸ்டாம்பை ஒட்டி கையெழுத்து போட்டு என் பேர் வேணும்னு எழுதி கொடுக்குறாங்களாம். இது பேப்பர் வாங்குறது ஒருத்தர், கொடுக்குறது ஒருத்தர். இதில் அந்த போஸ்ட்டாக ஒரு மேலிட பொறுப்பாளர்னு ஒரு மேனன், ஒரு ரெட்டி எல்லாம் வந்து சர்வ சமூக எல்லாம் வாங்கி அந்த பேப்பர் என்னென்னா அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருப்பாங்க. எங்கள் பேப்பரை காட்ட சொல்லி இப்போ நாமினேஷன் பேப்பரை கிழிச்சு குப்பையில் போட்டிருப்பாங்க. போட்டு தம்பி நீங்கள் தான் தம்பி அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. அப்போ அண்ணாமலை இல்லையா முதல்வர்? யார் சொன்னான்னா அவனா லூசு சொல்லிட்டு இருந்திருப்பாங்கன்ற மாதிரி போயிருக்கு. அவ்வளோதான், கட்சி முடிஞ்சு போச்சு. சீமான் அவர்களுடைய சந்திப்பு நிகழலை, ஆனால் அவரை உள்ளே கொண்டு வந்து இந்த அணியை வலுப்படுத்தணும்னு பார்ப்பாங்களே. ஏன்னா திமுகவை என்ன பாடுபட்டாலும் 2026 வீட்டுக்கு அனுப்பணுங்கிறத ஒரு ப்ரெஸ் மீட்டு. அதுக்கு தான் சீமானுக்கு வந்து சிலதெல்லாம் வளர்ப்பாங்க தெரியுமா வீட்டில். சில ஆட்கள் எல்லாம் வளர்ப்பாங்க, என்ன விழுந்து பிடுங்கிறதுக்கு. அதுக்கு வச்சு போட்டே இருப்பாங்க. அது எவனை பார்த்தா விழுந்து பிடுங்கும். திருடன் ஒரு நாய் வளர்க்குறான்னு வைங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த திருடனுக்கு தான் அது சாதகமாக செயல்படுமே தவிர, முயல் வேட்டையாடுறவன் இருப்பான் காட்டில் அமைதியாக, அடுத்தவன் தோட்டத்தில் பெஞ்சிட்டு அமைதியாக இருக்கும். இவன் வந்து முயலை ஆட்டையை போடணும்னு நினைக்கிறேன், ஒரு வேட்டை நாய் வளர்ப்பான். அந்த நாய்க்கு சோத்தை போட்டு வளர்க்குறதில் அது போய் முயலை கடிச்சிட்டு வரும், அடுத்தவனை கடிச்சு விடுவோம், போகிற வரவனை கடிச்சிடும். ஆனால் இவனை திருடனை முதலாளியாக பார்க்கும். இது ஒரு வகை, இதை எப்படி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி அரசியல்லையும் அந்த மாதிரி இருப்பாங்க. சிலரை வளர்த்துருவாங்க, வேட்டை நாயை வளர்த்து விழுந்து பிடுங்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் நீங்கள் சொன்ன அந்த நபர் வருவார். ஏன்னா அவர் வந்து விஜய் திமுக 2 பேரையும் காலி பண்ணுங்கிற எண்ணத்தில் தான் இன்றைக்கி போகிற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கான வேலைகள் தொடங்கிடுச்சு. அது ஏற்கனவே அவங்க தானே காசு கொடுத்து வாடகைலாம் கொடுக்குறாங்க, வாடகை சோத்து காசு எல்லாமே கொடுக்குறாங்க. கேஸ் ஒரே குடும்பமாக சேர்ந்துருவோம், சேர்ந்துருவோம் தம்பி, பிரிஞ்சிருவானா எல்லாம் ஒரே நேரத்தில் சேர்ந்து ஒரே வண்டியில் போவோம்னு சொல்லி மொத்தமாக காலி ஆயிடுவாங்க. வரவு செலவுலாம் ஒன்றா பார்த்துக்கலாம்னு சொல்லி இருப்பாங்க. அது பல ஆஃபீஸ் எடுத்து ஒரே இடத்துல ஆஃபீஸ் பேஸ் எடுத்து 5 ஆஃபீஸ் சேர்ந்துருக்கிறோம். நீங்கள் மாதம் காசு வாங்கிட்டு கணக்கு கொடுத்துருங்கன்றீங்க. அவ்வளோதான். பார்ப்போம் சார், அண்ணாமலையினுடைய மாற்றம், அவருடைய Z+ பாதுகாப்பெல்லாம் என்ன ஆகும்னு தெரியல. ஒருவேளை மத்திய அமைச்சரானா நீடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம். அமைச்சர் இப்போதைக்கு கொடுக்க மாட்டாங்க, இப்போதைக்கு மத்திய பதவி தான் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க, ராஜஸ்தானில் கொண்டு ஒட்டகம் மேய்க்க விட்டுருவாங்க. தேசிய பொறுப்பாளர், ராஜஸ்தான் பொறுப்பாளர், மத்திய பிரதேச பொறுப்பாளர். அச்சராஜா தேசிய பொறுப்பாளர் எங்கேயும் போகாமங்க தான் இருந்தார். பேருக்கு மட்டும் அந்த போஸ்டிங்கை வச்சுக்கிட்டு இவர் வந்து வெளியில் தூக்கி விடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எலெக்ஷன் வரைக்கும் இங்கேயே இருந்து இந்த கிராம லெவலில் கொண்டு போய் மோடியோட கொள்கைகளை சேர்க்கறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த டோர் டு டோர் இது பண்ணுறதுக்கு பேட்டியெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிடுவாங்க. அண்ணாமலையோட ஆர்மி ஐடிவிங் அதை பலப்படுத்தணும், அது பயன்படும் 26 எலெக்ஷனுக்கு என்னங்க அப்படின்ற மாதிரி அது இருக்குதான். ஏன்னா அவங்க ஐடிவிங் பல பேரை போட்டு இப்போ தான் புரண்டு இருக்குது. அவங்க ஐடிவிங் தான் இப்போ உள்ள தலைவரே அடித்து காலி பண்ணி 4 கோடியில் 4 கோடியில். ஸோ இது எந்த ஐடி வார் என்ன எப்படி போக போகுதுன்றதையும் நம்ம பொறுத்து பார்க்கணும். அமித்ஷா அவர்கள் ஒரு சென்டிமெண்ட் டச்சுக்காக அதை சொன்னாரான்னு தெரியல. நாங்கள் ஏற்கனவே இருந்திருக்கோம் கூட்டணியில். 98 வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ஜெயலலிதா அம்மா யார் இருந்தாங்க, கவுத்தி விட்டது யாருன்னு சொல்லலையா? அது சொல்லல. 13 மாதத்தில் காலி பண்ணி 13 நாள் இல்லையா? முதல் இது 13, அடுத்து 13 மாதம் மத்திய அமைச்சராலாம் இருந்து இது பண்ணி முடிச்சு விட்டது அப்படிங்கிற அந்த அதெல்லாம் அவர் சொல்லிட்டு, அதாவது கூட்டணி முடிவான கையோட வீட்டுக்கு போய் கை நினைக்கிறதுங்கிறத இந்த டாக்டிக்ஸை யார் சொல்லி கொடுத்துருப்பான்னு பார்க்குறீங்க? அது இல்லை, அதாவது என்னென்னா இப்போ அமித்ஷா வந்து இபிஎஸ் வீட்டுக்கு போகிறார் அப்படிங்கும்போது அவங்க பதறி இருப்பாங்க வீட்டில். இப்போ பெண்கள்லாம் சொல்லுவாங்க, மாவு இல்லைங்க, நீங்கள் பாட்டுக்கு அவரை கூட்டுறீங்க, அவர் என்ன தாங்க சாப்பிடுவாருன்னா ரொட்டியா, அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. அப்போ சொல்லி இட்லி தோசை வேணால் ஊற்றி தர்றேன், ஒரு வடை கடையில் வாங்கி வச்சுருவோம், எனக்கு ரொட்டி சப்பாத்திலாம் சுட தெரியாது.
அட கோதுமை மாவு அவர் அப்படி தான் சொல்லியிருப்பார். அட என்னங்க ஒரு கோதுமை மாவு பாக்கெட் 1 கிலோ வாங்கி போட்டு பிணைஞ்சி சுட்டு போடு வந்துடுவார் அப்படின்னு சுட்டுப்பாங்க. சரி அது சப்ஜி என்ன பண்ணுவாங்க அது அந்த அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா இட்லி சுட்டு பழகணும். கோயம்புத்தூர் சைடில் கொங்கு பெல்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இட்லி கறி குழம்பு குடல் குழம்பு காலையில் இதுதான் ஸ்பெஷல் விருந்தாக வைப்பாங்க. ஈரோடுலலாம் அப்படி தான் இருக்கும். சேலத்து பகுதியெல்லாம் போனீங்கன்னா ஹைவே ரோட்டில் இட்லி குடல் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு இட்லி இதெல்லாம் அவர் சாப்பிட மாட்டாங்க. அமித்ஷா வந்து ஜெயின் தெரியுமில்ல சுத்த சைவம். ஸோ அவருக்கு என்னத்தை பண்ணுறதுன்னு அந்த அம்மா குழம்பி போயிருக்கும். சப்பாத்தி சுட்டுனா கல் மாதிரி சுட்டு வச்சுட்டாங்கன்னா போச்சு. ஏன் சப்பாத்தி எங்களுக்கு சுடவும் தெரியாது. அப்புறம் ஆசீர்வாத ஆட்டா மாவை வாங்கி எனக்கு தேவை ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. அவர் பேருக்கு கை நினைக்கிறேன்ற பேரில் வெறும் கையை மட்டும் நினச்சிட்டு. ஆனால் அந்த கை நினச்ச அந்த நன்றி அப்படிங்கிறது நன்றி இருக்குமான்றது தெரியல. எதுக்கு போய் கை நினைக்கிறதுக்கு அதுக்கு தான் எடப்பாடி நைஸாக கூப்பிட்டு போயிருப்பார். வீட்டில் சோத்தை போட்டோம்னா இது தமிழ் பாரம்பரியப்படி ஒரு வீட்டில் தின்னுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அதை ஃப்யூச்சரில் நம்ம சொல்லிக்கலாம். நமக்கு எதாவது ஆபத்துனா இந்த ரொட்டி நம்மளை காப்பாற்றும். உப்பிட்டவரை உள்ள நல்லா உப்பு போட்டு ரொட்டியை சுட்டு கொடுத்துட்டோம்னா இது வந்து நம்மளை காப்பாற்றுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அதெல்லாமே நடக்காது. அமித்ஷா என்ன நினைப்பாருன்னா ஏதோ ஹோட்டலில் இப்போ ஒரு ஹைவே ஹோட்டலில் ரொட்டி சாப்பிட்றோம். அவன் சட்டத்துக்கு போகிறப்ப ரோடு ஹைவே 4-வே ரோடு வரைக்கும் கடை எடுத்து வச்சுருக்காங்கன்னா கார்பரேஷனில் இடிக்க தான் செய்வாங்க. அதுக்காக அங்கே சாப்பிட்டோன்றக்காக அவனை வாழ வைக்க முடியும் அப்படின்ற வதையில் அவர் நினச்சிக்குவார். இபிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம ரொட்டி சுட்டு கொடுத்துருக்கோம் நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு சப்ஜியோட. அதனால் அந்த நன்றி அவருக்கு இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ இது எப்படியா இருந்தாலும் அது நடக்காது. ஓபிஎஸ் இன்னும் 2 மாதம் 3 மாதத்துக்கு அவர் தான் இருப்பார். அதுக்கப்புறம் சிக்கல் தான். இந்த கூட்டணி ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே அறிவித்திருப்பது அப்படிங்கிறதையே கூட ஒரு செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கு. அதனுடைய பின்னணியை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. உங்கள் நேரத்துக்கு வருதலுக்கு நன்றி சார்.